திருப்பூர் புத்தக திருவிழாவில் இலக்கியங்கள் காலத்தை வென்று நிற்பதற்கு பெரிதும் காரணம் கற்பனை திறனா கருத்து வளமா என்கின்ற தலைப்பில் நடைபெற்ற பட்டிமன்ற நிகழ்வில் புலவர் ராமலிங்கம் அவர்கள் ஆற்றிய உரையின் முழுமையான தொகுப்பானது இங்கே தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. கவிஞனுக்கு அடித்தளமே கற்பனைதான். ஏன், விஞ்ஞானிக்கு கூட கற்பனைதான் காரணமாக அமைகிறது. பறவையை கண்டான், விமானம் படைத்தான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான் என்று கவியரசர் பாடல் உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். ஒரு படைப்புக்கு கூட கற்பனை தான் காரணமாக இருக்கிறது. அப்படின்னா இலக்கியத்தை உருவாக்குவதற்கு கவிஞனாகட்டும் கவி சக்கரவர்த்தி ஆகட்டும் எல்லாருக்குமே அந்த கற்பனை திறன் இருந்தால்தான் அதை இலக்கியமாக உருவாக்க முடியும். ஒரு சாதாரண மனிதனுக்கும் கவிஞனுக்கும் என்ன வேறுபாடு என்றால், வானத்திலிருந்து மழை துளியானது தூசோடு கலந்து வான்வழியாக கீழே இறங்குகிற போது அது மீனின் வாயில் விழுகிறது, ஒரு சிப்பியின் வாயிலும் விழுகிறது. மீனானது தனக்குள் வந்த மழை துளியை ஜீரணித்து விட்டு விடுகிறது. ஆனால் சிப்பி அந்த மழை துளியை உள்வாங்கி வைத்து குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு முத்தாக தருகிறது. ஜீரணித்து விடுகிற மீன்கள் போல் பல மனிதர்கள் இந்த மண்ணில் பார்த்து ரசித்து மறந்து விடுகிறார்கள். ஆனால் அதை மறக்காமல் நினைவில் வைத்து ஒரு காவியமாக்குகிறவனுக்கு பேர்தான் கவிஞன் என்று நாம் காலத்தில் வழங்கி வருகிறோம். அவனுடைய படைப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹைக்கூ கவிதைகள். இலக்கியம் பொதுவாக நான் இந்த தலைப்புக்குள்ள இப்போ போகலை. தீர்ப்பில் நான் சில செய்திகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா கற்பனை திறனேன்னு சில தயாரிப்பில் அவங்க வந்திருக்கலாம், கருத்து வளமேன்னு சில அவங்க 2 பேரும் தலைப்பில் தயாரிச்சுட்டு வந்திருக்கலாம். நான் எதையாவது சொல்ல போய் அதில் ஏதாவது சிக்கல் வந்துடக்கூடாது. பொதுவாக இலக்கியம் என்பது ஒரு கால கண்ணாடி. கால கண்ணாடி அந்தந்த காலத்தை பிரதிபலித்து காட்டுகிற பெருமிதம் அந்த இலக்கியத்துக்கு மட்டுமே வாய்த்திருக்கிற மிகப்பெரிய அற்புதம். ஏறத்தாழ் 10,000 பாடல்களுக்கு மேலாக பாடியிருக்கிற கம்பனை கூட ஒரு வரியில் சொல்லிவிடலாம். சொத்து வேண்டாம் வேண்டாம் என்று தூக்கி எறிந்தால் சொந்தங்கள் பெருகுகிற கதைதான் ராமாயணம். சொத்து வேண்டும் வேண்டும் என்று போராடினால் சொந்தங்கள் அழிந்துவிடும் என்ற எச்சரிக்கை தருவதுதான் மகாபாரதம். ஏன் மனிதனே, உனக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை தெரிவிப்பதற்குத்தான் இலக்கியங்கள் கடந்த கால அனுபவங்களை தாங்கி பிடித்து கொண்டு நிகழ்கால மனிதனுக்கு வெளிச்சத்தை காட்டி வழிநடத்துகிற பெருமிதம் இலக்கியங்களுக்கு மட்டுமே உண்டு. அதில் நம்ம தமிழ் இலக்கியம், அது நம்ம மொழி. கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தொழுமும் உன் உதரத்தை உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடனும் ஆரியம் போல் உலக வழக்கழிந்து அழியாவும் சீரிழமை திறமையென்று செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று பெருமைப்பட பாராட்டப்பட்ட நம்முடைய தமிழ் அவரவர் தாய்மொழி அவரவருக்கு உயர்ந்தது, மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் நாம் பேசுகிற தமிழ் ஒரு அமுத தமிழ் என்று உலகத்தாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உயரிய மொழி. அதனால்தான் இங்கே இருக்கிற அவையில் இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்கிறேன், ஒரு சின்ன பிள்ளை முகுந்தராமன் ஒரு தம்பி, என்னுடைய அருமை நண்பர் வக்கீல் ஞான சுப்பிரமணியனுடைய பேரன், சின்ன பிள்ளை ஒரு சான்றிதழை கொண்டு வந்து என்கிட்ட காட்டினார். 1000 ரூபாய்க்கு மேலே அவர் புத்தகம் வாங்கியிருக்கிறார் அந்த பிள்ளை குழந்தை. அதனால் அவருக்கு ஒரு பாராட்டு சான்றிதழ் கொடுத்துருக்கிறாங்கன்னா, உண்மையிலேயே நான் எந்த புத்தக திருவிழாவிலும் இதை பார்க்கல. இனி போகிற புத்தக திருவிழாவில் இப்படி செஞ்சாங்கன்னு அதை சொல்லி அங்கேயும் ஒரு விழிப்புணர்வை நான் ஏற்படுத்துவேன் என்ற உறுதியையும் நான் இங்கே பேசுவதில் தெரிவித்துக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன். ஒரு அருமையான முயற்சி அது. ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் மாதிரி நானும் வாங்குறேன்னு நாளைக்கு ஒரு பையன் வந்து வாங்குவான். நூல்களை வாங்குகிற ஒரு ஆர்வத்தை தூண்டுகிற செயல் இது. நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர் இருந்தபோது கூட என்னுடைய பள்ளியில் பெட்டி ஒன்று வச்சுருப்பேன். நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம், ரயில்வே ஸ்டேஷன் மற்ற இடங்கள்லாம் புகார் பெட்டின்னு வச்சுருப்பாங்க. நான் அப்படி வைக்கல, ஆலோசனை பெட்டின்னு வச்சேன். புகார் பெட்டின்னா நிறைய குவியும், ஆலோசனை பெட்டின்னா நல்ல ஒரு சிந்தனையாளர் ஒருத்தர் மட்டும்தான் அதில் எழுதி போடுவான். அதனால் நம்ம வார்த்தைகள் என்பது பலம், வார்த்தைகளே பலவீனம் என்பதெல்லாம் நாங்கள் படித்து உணர்ந்தவர்கள், எங்களுக்கு ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்தார்கள். அதனால் இலக்கியம் காலத்தை வென்று நிற்பதற்கு எது காரணம்? கற்பனையா கருத்தா? ரெண்டு இருக்குது.
அதை அவங்க பேசுறதுக்கு வந்திருக்காங்க. பொதுவாக எல்லாருக்குமே அந்த கற்பனை திறன் இருக்கு. ஒரு நூலை வடிப்பது என்பது சாதாரணமான செயல் இல்லை. புத்தகமே உன்னை தலைகுனிந்து படித்தேன், இன்று உலகம் என்னை தலை நிமிர்ந்து பார்க்கிறது என்று கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வைர வரியை தீட்டியிருக்கிறார். ரொம்ப அருமையான வரி, எனக்கு பிடித்த வரி அது. ஏன்னா நான் 1971 வாக்கீச கலாநிதி கிவா ஜெகநாதன் அவருடைய தலைமையில் பாண்டிச்சேரியில் ஒரு பட்டிமன்றத்தில் முதலாக ஒரு 3வது பேச்சாளனாக ஒரு அணியில் உட்கார்ந்துருக்கேன். என்னுடைய அணி தலைவர் வணக்கத்திற்குரிய இலக்கிய பேரொளி இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அணி தலைவர். அவர் என்ன பண்ணார், விக்கிவாஜா அவர்களுடைய பெயரை கூப்பிட்ட உடனே வேகமாக நடந்து வந்தார். வரும்போதே அவர் விரல் பட்டு சட்டையில் இருந்த போத்தான் அறுந்து போச்சு. உடனே அந்த எண்ணத்தோடு என்ன பண்ணார், இப்படி போகக்கூடாதுன்னு சொல்லி முன் வரிசையில் இருந்தவங்ககிட்டலாம் பார்த்து யாராவது பின் கொடுங்கன்னார். கிவாஜா ஐயா சும்மா இல்லை, அவர் பெரிய தமிழ் அறிஞர், குமரியானந்தன் பின் வாங்கலாமான்னார். உடனே இலக்கிய செல்வர் சொன்னாரு, கிவாஜா அவர்கள் ஊக்குவித்தால் நான் ஏன் பின்வாங்குகிறேன். ஊக்குனாலும் ஒண்ணுதான், பின்னுனாலும் ஒண்ணுதான். என்ன தமிழ் விளையாட்டு பார்த்தீங்களா? இதுதாங்க அழகு. அருள்முருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒரு மளிகை கடையை திறந்து வைக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. ரிப்பனை கட் பண்ணார். கடைக்காரர் கேட்டார், பெருமாள் படம் மாட்டவா சாமி, முருகர் படம் மாட்டவா, பிள்ளையார் படம் மாட்டவான்னு. நீ எந்த படத்தையாவது மாட்டு, கலப்படம் பண்ணி மட்டும் மாட்டிக்காதேன்னாரு. என்ன நயம்பட யாரையும் சார், எப்பயுமே நான் சொல்றேங்க, விழுந்து விழுந்து சிரியுங்கள், ஆனால் விழுந்தவனை பார்த்து சிரிக்காதீர்கள். அதுதான் அதுக்கு பெருமையே. அதனால காயப்படாத நியாயப்படுத்துகிற வார்த்தைகளை மனிதன் பேச பழகுனா அவன்தான் புனிதன் என்றும் மனிதன் என்றும் மதிக்கப்படுவான். அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடாது சார், நல்ல வார்த்தைகளை. ஏன்னா ஒரு உலகத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு. ஒரு சின்ன ஒரு செய்தி சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. ஒரு வீடு திறந்துருக்கு, உள்ளே போகிறோம். ஒரு ஹாலுக்கு அடுத்தது டைனிங் டேபிள். அப்பா உட்கார்ந்துங்கிறார். எதிரில் 7th படிக்கிற அவருடைய மகன் உட்கார்ந்துங்கிறார். உள்ளே அடுப்பங்கரையில் அவங்க அம்மா ரொட்டி தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அன்றைக்கி உடம்பு சரியில்லை, இருந்தாலும் ரொட்டி சுட்டிட்டு இருக்காங்க. விறகு அடுப்பு, கேஸ் அடுப்பு வாங்குற வசதி இல்லை, கேஸும் இல்லை. அந்த ரொட்டியை தயாரித்து கொண்டு வந்து அப்பா தட்டில் முதல்ல வைக்கிறாங்க. அந்த தட்டில் வச்ச அந்த ரொட்டி அந்த பிள்ளை பார்க்குறாரு. பார்க்கும்போதே அவர் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறாரு. உள்ளே போன அம்மாவுக்கு காதில் விழற மாதிரி சொல்கிறார் அவர், அம்மாடே இன்னைக்கு என்ன ரொட்டி சூப்பராக இருக்கு, ரொம்ப ரொம்ப முருகலாக இருக்க, அவ்வளவு கண்ணங்கரேன்னு இருக்குது. அது பையன் கேட்டார், என்னப்பா உலகமாக கருப்பாக இருக்குது, அதை போய் முருகன்னு சொல்கிறீங்களேன்னு. அப்போது பிள்ளைக்கு அப்பா சொன்ன பாடத்தை நம்ம கொஞ்சம் கவனிக்கணுங்க. தம்பி, அம்மா ஏற்கனவே எரிகிற விறகு அடுப்பில் முகம் கருகி கொண்டு இதை தயாரிக்கிறாள். இதுவும் கருகிவிட்டதுன்னு நான் சொன்னேன்னா அவன் மனசு கருகிடும்டா. மனசு கருகக்கூடிய வார்த்தைகளை மனிதன் பிரயோகிக்க கூடாது என்று சொல்லிக் கொடுத்தவர் அப்பா. அதை கேட்டு உயர்ந்த பதவியில் உட்கார்ந்த பிறகு கூட குழந்தை கேட்ட கேள்விக்கும் குனிந்து பதில் சொன்ன பண்பாட்டை கையில் எடுத்துக் கொண்டவர் தான் மேதகு அப்துல் கலாம் என்கிற மாமனிதர். இதைத்தான் சார் இலக்கியம் சொல்லிக் கொடுக்குது. இப்படி இரு, அறம் செய்ய விரும்பு. என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? செய்யன்னு சொல்லலை சார், செய்யன்னா அதை திருப்பி படிக்க மாட்டான். இது நம்ம எதையாவது செய்ய போறோம்னா இதை செய்ய சொல்றான். அறம் செய்ய விரும்பு. என்ன அழகியா, என்ன அழகு! அந்த சொல்லுல என்ன சுகம் இருக்கு தெரியுங்களா? விரும்புடா. நீ விரும்பினாதான் அடுத்தது நீ செயலுக்கு ஆளாவ. நீ விரும்பாமலே ஒரு செயலை செய்யக்கூடாது. அப்படி நம்முடைய இலக்கியம் ஒரு அற்புதமாக ஒரு வாசலை திறந்து வைக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய இதய வாசலை திறப்பதுதான் இலக்கியம். மூளைக்கு அறிவியல், இதயத்துக்குத்தான் அறநூல்கள். ஏன்னா ரெண்டு வகையில சிந்திக்கிறோம் நாம. சாதாரணமானதல்ல. நூல்கள் என்பது ஒரு நூல் ஒரு படைப்பாளனுடைய பிரசவத்தில் வந்த சுகப்பிரசவத்தில் வந்த ஒரு குழந்தையாது.
ஒவ்வொரு எழுத்தாளனுடைய நூலும் ஒரு குழந்தைக்கு சமம். அந்த குழந்தையை நாம எப்படி வளர்க்கணுமோ அப்படிதான் வளர்த்து உள்வாங்கிக்கணும். வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனித்தின் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. அப்படி படிக்கணும். நான் படிக்கிறது நான் வேற, என் நூல் வேற என்று கூட ரெண்டும் இரண்டரை கலக்கணும். அப்பதான் அது இனிக்கும். அதன் ஆழங்கால் படணும். எவ்வளவு நேரம் படித்தோம் என்பது முக்கியமில்லை, என்ன படித்து உணர்ந்திருக்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியம். சார், உலகத்திலேயே எல்லாத்தையும் பக்குவப்படுத்துறதுக்கு என்னமோ நிறைய இருக்கு. ஆனா மனசை பக்குவப்படுத்துறது நூல்கள் மட்டும்தான் சார். உண்மையிலே சொல்றேன், கொஞ்சம் கஷ்டமா இருக்குதா, ஒரு நூலை எடுத்து படிங்க. நீங்க நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல படிச்சிருக்கோம்ல, எல்லாருமே ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். அறிவியல் டீச்சரோ மேத்ஸ் டீச்சரோ சயின்ஸ் ஹிஸ்டரி டீச்சரோ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டேய் நல்லா புரிஞ்சுக்கோ, எதையும் மனப்பாடம் பண்ணாதேன்னுவாங்க. உண்மையா இல்லையா? ஆனா தமிழ் டீச்சர் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணு அப்படின்னுவாங்க, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுவாங்க. இந்த செய்யுள்லாம் மனப்பாடம் செய்யுள்னே தனி பகுதி உண்டு. அது மார்க்குக்கு இல்லை, மதிப்பு வாங்கிறதுக்கு தான் அது மனப்பாட பைய வச்சிருந்தான். நாமெல்லாம் 1.5 மார்க் 2 மார்க்குன்னு நினைச்சுக்கிறோம். அது பாடம்னா என்ன சார்? ஒரு மெடிக்கல் காலேஜில் போய் பாருங்க, எல்லாம் டாக்டர்ஸுங்க எல்லாம் ஒரு இறந்த மனிதனுடைய உடம்புல இருந்து தான் அவங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க எல்லாம், இது 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 இதுன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த உடம்பு பாடம் செய்து வைக்கப்பட்ட உடம்பு. அது பாடம் செய்து வைக்கப்பட்டதுன்னா பக்குவப்படுத்தி வைக்கப்பட்ட உடம்புன்னு அர்த்தம். ஒரு மனிதனுடைய மனதை பக்குவப்படுத்துவதுதான் பாடம் என்றால் அதுதான் மனப்பாடம்னா, மனதை பக்குவப்படுத்துவதற்கு அந்த பகுதி. வேற எதுவும் மனசை பக்குவப்படுத்தாது சார். இங்க வாழ்க வளமுடன் ஐயா பேராசிரியர் முரளிதரன் வந்தாங்க. பக்குவப்படுத்துகிற ஒரு வளமான வார்த்தையாது, சாதாரணமானதல்ல. அந்த மனவளக்கலையை ஒரு நூலை பாடமாக வைக்க வேண்டும் என்று முதலாக டெக்ஸ்ட் புக் சொசைட்டில முதல் கோரிக்கை வச்சதே நான் தான். பிள்ளைகளுக்கு அது போய் சேரணும். நான் 7, 8 தமிழ் பாட நூல் ஆசிரியராக இருந்தவன். அப்பவே நான் சொன்ன இந்த மனவளக்கலை பாடம் வைக்கணும். ஏன்னா மனதை பண்படுத்தாம பண்பாடு இல்லாம படிப்பு மட்டும் இருந்து என்ன சார் பிரயோஜனம்? பண்பாடு இல்லாத படிப்பு தேவையில்லை. பண்பாடு வேணும். மனிதனை பண்படுத்தணும். அவனுடைய மனதை பக்குவப்படுத்தணும். ஏன்னா மனிதன் என்பவன் மனதால் தான் தீர்மானிக்கப்படுகிறவன். எவ்வளவு விஷயங்கள். அதனால்தான் நான் நேற்று கூட ஒரு இடத்துல சொன்னேன், மனம் என் மனதை வேண்டத்தகாததை இந்த மனம் பார்க்கிற போது கண்ணாடியாக மாற வேண்டும். கண்ணாடி எப்ப காட்டினாதான் காட்டும், இல்லைன்னா காட்டாது. வேண்டாததை பார்க்கும் போது இந்த மனதை கண்ணாடியாக்கி கொள்ளுங்கள். வேண்டியவற்றை பார்க்கிற போது இந்த மனதை கேமராவாக மாற்றிக் கொள்ளுங்கள். அது பிடிச்சு வச்சுக்கும். அப்ப மனதுக்குள்ள என்னைக்கோ ஒரு செய்தியை உள்வாங்கணும்னா அந்த உள்வாங்கின செய்தி ஒரு ஊன்றுகோலாக நமக்கு உதவும். எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு இலக்கியங்கள். ஒரு திருக்குறளை விட ஒரு உலகத்தில் ஒரு உயர்ந்த இலக்கியம் உண்டா? சங்க இலக்கியம், இடைக்கால இலக்கியம், தற்கால இலக்கியம் எவ்வளவு. உங்களை வணங்கி கேட்கிறேன் சார், எதையுமே கொஞ்சம் ரசனையோடு பாருங்க. ரசனை தான் முக்கியம். என் பாட்டன் பாரதி அடிவயிறு பட்டினியாக தீர்ந்து கிடந்தாலும் கூட எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவான்னு பாடினான். அவனுடைய உயரத்தை எவராலும் அளக்க முடியாது, யாராலும் அளக்க முடியாது. அந்த ரசனை தான் வேணும். ரசிக்கணும். ஒவ்வொரு சொல்லை எப்படி கையாண்டிருக்கிறான். ஒரு நூல் எழுதுவதில் லேசான விஷயமா? யூடியூப்ல நான் கூட பேசியிருக்கேன். தாம்பரத்தில் ஒருத்தர் நூல் எழுதினார். அவருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்தாங்க. மேடையில் வாங்கினவர் தன் சம்சாரத்தை கூப்பிட்டு மேடையில் நிற்க வச்சு, இது உனக்கு தான் அங்கேயே 1 லட்சத்தையும் கொடுத்தாரு. அந்தம்மா கை கால் நடுங்குது, எவனாவது கேள்வி கேட்டு போறான்னு. அந்த புஸ்தகத்துக்கு தலைப்பு கூட தெரியாது அதுக்கு. அது பாவம் வந்து வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு அந்த லெஃப்ட் ரைட்டு விடுது. திடீர்னு கூப்பிட்டு என் கையில் கொடுத்துட்டேடா பாவி, யாராவது அது என்ன புஸ்தகம்னு கேட்டால் நான் என்னத்தை பதில் சொல்கிறது? சங்கடத்தை உண்டாக்கிட்டேன்னு. ஏன் எனக்கு கொடுத்தேன்னு கேட்டது அந்த அம்மா. சும்மா இரு, உங்கள் அம்மா வீட்டுக்கு என் கோச்சிட்டு போனல 3 மாதம், அப்போ எழுதின புஸ்தகம் அது. அப்போ இந்த புஸ்தகம் எழுதுறதுக்கு காரணமே நீ தானே. அப்போ அந்த 1 லட்சம் ரூபா உனக்கு தானே சார். ஒரு வரி எழுதி பாருங்க, உங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம். நான்லாம் எத்தனை எழுதி பாதியிலே விட்டேன்.
அப்படி எழுதுவேன். ஏங்க தோரம் பருப்பு இல்லைங்க, நேற்று 2 நாளாக இல்லை, முடிஞ்சு போச்சு, புத்தி பூரா தோரம் பருப்பில் போயிடும். விளையாட்டுக்கு இல்லைங்க, ஒரு மன அமைதி இருக்கணும், ஒரு ரசனை இருக்கணும். நான் சொன்ன மாதிரி சிப்பி அந்த மீன் மழை துளியை வாங்கி உள்வைத்துக் கொண்டிருக்கிற அந்த சிப்பியாக ஒரு கவிஞன் மாறினால்தான் பார்க்கிற நிதர்சனத்தை, ஏற்கனவே பார்க்க வந்த அந்த கருத்தை கற்பனையோடு சேர்த்து அந்த கருத்தையும் கற்பனையையும் ஒரு தேனுக்குள் வைத்திருக்கிற மருந்தை போல அதை கொடுப்பதுதான் அவனுடைய உயரிய செயல்பாடாக இருப்பதனால் தான் அத்தனை இலக்கியங்களும் இப்படி வந்திருக்கு. காலத்தால் அழியாத பெரிய சிறப்பையா அதுக்கு நமக்கு தான் தெரியல இப்ப. ஆனா ஒரு கால பாண்டிய மன்னர்கள் இந்த மண்ணை ஆண்ட போது ஒரே ஒன்றுக்கு ஒரு ஊமை கிடைக்காத கல்ச்சா அந்த மண்ணில். அதை ஒண்ணு சொல்லி உங்களை பேச விட்டுறேன். ஒரு சொல்லுக்கு ஊமை கிடைக்கல சார் அவனுக்கு. அப்பெல்லாம் இது போல இது இருந்ததுன்னு சொன்னாதான் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. பாண்டிய மன்னர்கள், அந்த காலத்துல மன்னர்கள்னா இரவுல அப்படியே மாறு வேடத்தில் வருவாங்கன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். மாறு வேடத்தில் ஒரு நாள் பாண்டிய மன்னன் அப்படி வரும்போது மார்கழி மாசம் விடியற் கால 4 மணிக்கு ஒரு புலவன், சக்தி முற்ற புலவன் பேரு, அந்த புலவன் வெறும் இடுப்பில் தான் துண்டு கட்டியிருக்கான், சட்டை இல்லை, பனியன் இல்லை, அந்த குளிர் இல்லை, அந்த திண்ணையில் படுத்துங்கிறான். 4 மணிக்கு எழுந்துட்டான். நாரைகள்லாம் பறக்குது காலையில். அந்த நாரையை பார்த்து அவன் பாடுறான், நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு விளந்தன்ன பவளக்கூர்வாய் செங்கால் நாராய் நீயும் நின் மனைவியும் தென்திசை குமரியாடி வடதிசை கேகுவீராயின் எம் ஊர் சக்தி முற்ற வாவியுள் தங்கி அவ்வூர் நனை சுவர் கூரை கனைக்குரல் பல்லி பாடுபாத்திருக்கும் இந்த ஏழையாளனுடைய மனைவியிடம் சென்று சொல், இந்த ஏழை புலவனை கண்டனம் என்று சொல் என்று ஒரு பாட்டை பாடுறான். மாறு வேடத்தில் இருந்த ராஜா மகிழ்ச்சியா போறான் உள்ள. மறுநாள் காலையில அவைக்காலத்துக்கு கூப்பிட்டு 10,000 பொண்ணை பரிசா கொடுத்தான். எதுக்குன்னு அவனுக்கே புரியல. நாரையின் மூக்கு எப்படி இருந்தது என்று பலகாலமாக அவை புலவரிடத்திலே அவன் கேட்டிருந்தான். யாரும் பதில் சொல்லல. இந்த புலவன், சக்தி முற்ற புலவன் தான் சொன்னான், ஒரு பனங்கிழங்கை பிளந்தால் எப்படி இருக்குமோ அதை போன்ற மூக்கு உடைய நாரையேன்னு நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவளக்கூர்வாய் செங்கால் நாராய்னு இவன் தன்னை அழகாக அந்த ஓமையை சொன்னதுக்காக 10,000 பொன் பரிசு கொடுத்தான். இப்படி ஒரு சொல் கிடைக்குமா என்று ஏங்கி தவித்த காலம் இந்த மண்ணில் ஒரு காலத்தில் இருந்தது. அதை ஆர்வத்தை பிள்ளைகளுக்கும் நம்ம உருவாக்கணும். சார் நீங்கள் பிள்ளைகளெல்லாம் லேசாக நினச்சிடாதீங்க. நான் கூட சர்வீஸில் இருக்கிற போது கவிதை போட்டி வச்சேன். என்ன வச்சேன் தெரியுமா? 3rd ஃப்ளோரில் பில்டிங் கட்டுறதுக்காக செங்கல் லோடு வந்து இறங்கிச்சு. என்ன சார் தலைப்புன்னா 19 பையன், நல்லா ஞாபகம் இருக்குது. செங்கல்னு தலைப்பு கொடுத்தேன். என்னமோ பிறவி கவிஞர் மாதிரி எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் 7th சார், 7th. அதில் 2 பையனை செலக்ட் பண்ண சார். ஒருத்தன் எழுதினான், ரொம்ப அபாரமாக எழுதினான். செங்கல்லே செங்கல்லே உன் சிவந்த நிற மேனியைக் கண்டு பலர் காதலிப்பார் என்று கருதி உன் கற்பை காப்பாற்றத்தான் சிமெண்டை கொண்டு மூடி மறைக்கிறார்களோன்னு எழுதினான் சார். சார் அப்பவே எழுதினாங்கய்யா, டைம் எல்லாம் கொடுக்கல. உண்மையிலேயே அரை மணி நேரத்தில் ஒரு கவிஞனை நான் கண்டுபிடிச்சேன். இன்னொருத்தன் எழுதலாம் பாருங்க, ரொம்ப அருமை. செங்கல்லு, இந்த உலகத்தில் அனைத்து உயிரும் சுட்டபின் இறக்கும், நீ மட்டும்தான் பிறக்கிறாய்னு எழுதியிருந்தான். இதை விட என்னங்க வேணும்? அவனை தட்டி கொடுக்கணும் சார். நம்ம எது பார்த்தாலும் ஒரு குறையை கண்டுபிடிக்கிற மாதிரி பார்க்க கூடாது. குறையை பார்க்கறத விட நிறைய பாருங்க, மகிழ்ச்சி அடைங்க, அவனை ஊக்கப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. லண்டன் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போயிருந்தேன். காதலிலே பாதிக்கப்பட்ட பையன் ஒருத்தன் எழுதியிருந்தான். நான் சைக்கிளில் வந்தேன் அன்பே என்றாள், நான் பைக்கில் வந்தேன் நீதான் அத்தான் என்றாள், நான் காரில் வந்தேன் நீதான் என் கணவன் என்றாள், அத்தனையும் வாடகை என்றேன் அண்ணா என்றாள்.
இன்னைக்கு நடைமுறை உலகத்தில் என்ன இருக்குது அதானே சார் அவன் எழுதுவான். அவனை வையக்கூடாது சார். இப்படியும் யோசிக்க முடியுமான்னு சசிங்க. தயவு செஞ்சு குழந்தைகள் சாதாரணமானவர் இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இலக்கியம் அந்த குழந்தையினுடைய அழகை, எழிலை, இயற்கை தன்மையை பாராட்டுகிறது. நம்ம என்னைக்கு இங்க பாராட்டுறோம்? வீட்டில் ஹோம் ஒர்க் எழுதிட்டியான்னு முதல் கேள்வி கேட்குறோம். எந்த குழந்தைக்கும் பிடிக்காத வார்த்தை அது. உண்மையா இல்லையா? மனசுக்குள்ளே ஒரு மாதிரியா பார்ப்பான். நீ டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், நீ அதாகணும். அவன் மனசுக்குள்ளே நீ ஒன்னால எது எது ஆக முடியலையோ அதெல்லாம் நான் ஆகணும்னு நினைக்கிறியடா பாய். நீயே ஆவல, நான் எப்படி ஆவேன்? கொஞ்சம் யோசிக்க மாட்டேன்னு மனசுக்குள்ளே நினைப்பாங்க. குழந்தையா பார்க்கணும். குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் நான் இலக்கியம். என்ன அழகு சார்! குழந்தைய பேச விட்டு நம்ம கேட்டிருக்குமா? கொஞ்சம் பேச விடுங்களேன். குழந்தை என்ன அழகா பேசுன்னு தெரியுமா? நான்லாம் ரொம்ப ரசிப்பேன் சார். அவன் எழுதுனா அழகு, பேசினா அழகு. ஒரு தடவை கேட்டிருந்தேன், ஆயக்கலைகள் எத்தனைன்னு 64 எழுதிட்டான் சார். விளக்குகன்னு வேற கேட்டிருந்தேன். அவன் எழுதிக்கிறான் ஆயக்கலை 1, ஆயக்கலை 2, ஆயக்கலை 3. நீங்க அதை தப்புடுவீங்க. நான் என்ன நினைச்சேன், 64வது வரிசையா எழுதிக்கிறானான்னு தான் நான் பார்ப்பேன். ஏன்னா குழந்தை லெவல்ல இறங்கணும் சார். குழந்தை லெவல்ல இறங்கணும். என்ன அழகு! குழந்தைனாலே அழகுதாங்க உலகத்தில். தெய்வம் தந்த பரிசு யாது, கடவுள் தந்த கொடையாது, வரமிருந்து பெற்றாலும் கிடைக்காத தவம். அது சாதாரணமானதில்லை. அந்த குழந்தைய கொண்டாடுகிற இடத்துல தான் குதூகலமே இருக்கும். இன்னும் சொல்ல, இங்க மூத்த பெருமக்கள் இருக்கிறவங்களை உங்களை வணங்கி கேட்கிறேன். 60 வயது தாண்டினீங்களா, உங்க பேரனையும் பேத்தையும் மடியில உட்கார வச்சு தினந்தோறும் அவர்களை தொட்டு பேசி ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. உங்கள் ஆயுளை நீட்டிக்கும். அதை விட சொர்க்கம் உலகத்திலே கிடையாது சார். அதை விட சொர்க்கம் உலகத்திலே கிடையாது. படைப்பு பலபடைத்து பலரோடு உண்ண உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் துழந்தும் நெய்யுடைய அடிசல் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை எல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழ்நாளேன்னு ஒரு குழந்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே புறநானூற்று புலவன் படம் பிடித்து காட்டிய வரலாறு இன்னும் இலக்கியத்தில் பதிவாக இருக்கிறது என்றால் இதைவிட சொர்க்கம் உலகத்தில் என்ன இருக்கு? சீரியலை பார்த்து சீரழியுது. வருத்தமா இருக்கு சார். நிஜ சீரியல் குழந்தைங்க. ஒரு குழந்தையை படம் பிடித்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சிருக்கிறான் திருவள்ளுவரும் புறநானூற்று புலவனும். மழலை இன்பத்தை விட உலகத்துல என்ன இன்பம் இருக்குது சார்? சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப 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 மோசமா போச்சு. அன்னைக்கு கூட ஒரு அம்மா பேசு, 2 பக்கத்து விட்ட அம்மா, 1 2 பேசு. நேற்று பூரா கரண்டே இல்லடி, நெட்டும் ஒர்க் ஆகலை, எந்த லேப்டாப்பும் ஒன்றும் பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ என்னதான் பண்ணியிருந்தேன்? என் வீட்டுக்காரங்கிட்ட தான் உட்காந்து பேசியிருந்தேன். ரொம்ப நல்லவனா இருக்கிறாண்டி. பேசுறதுனால தானே தெரியுது அவன் நல்லவன்னு. பேசாமல் போனதுனால தானே சாரி எதிரி. பல வீடுகளில் பேசாமல் போனதுனால என்ன நடக்குது? அன்னைக்கு ஹஸ்பண்டு சேரில் உட்காந்துங்கிறாரு, அந்த ஒய்ஃப் சொல்லுது, ஏங்க நான் வெளியில் போகிறேன், உங்களுக்கு என்ன வேணும்? அதை விட எனக்கு என்னடி வேணும்னா, அப்போ அந்த ஒரு வரியிலே முடிஞ்சு போச்சாங்க என்ன நடக்குதுன்னு. இலக்கியம் அதையா சொல்லுது. இல்லை என்ன சார், ரசிக்கணும் சார், ரசிக்கணும். நான் ஒரு நினைவுபடுத்துகிறேன். கிராமங்கள்லாம் ராத்திரி மழை பெஞ்சதுன்னு வச்சுங்களேன், ஒரு மழை தூறல் விழுந்ததுன்னா மறுநாள் காலையில் பிள்ளைகள்லாம் விளையாடுவாங்க தெரியுமா? இந்த ஈர மண்ணெல்லாம் ஒன்றா கூட்டி மண் வீடு கட்டும். யாரு? பெண் பிள்ளைகள். பையன் கட்ட மாட்டான். பெண் பிள்ளைகள்லாம் ஒன்றா சேர்ந்து மண் வீடு கட்டும். நம்ம பசங்களுக்கு என்ன, இப்போ ஆண் பிள்ளைகளுக்கு என்ன வேலைன்னா, அது கட்டி முடிச்சதும் வேகமாக ஓடி வந்து தெரியாத மாதிரி அது மேலே ஏறி அதை உடச்சிட்டு போடுவான். அது தெரு சண்டே ஆகிடும். இது கிராமங்களில் இன்னைக்கு நடக்குது. அதெல்லாம் காணாமல் போச்சு சார், ரொம்ப காணாமல் போச்சு. மண் வீடு கட்டி விளையாடுங்க. எப்பயுமே பாருங்கள், பெண் பிள்ளைக்கும் ஆண் பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்குது. பெண்ணை எப்பயுமே வீட்டுக்குள்ளே கூட பாருங்களேன், அதையும் இலக்கியம் சொல்லுது, வெளியில் வரல. நான் அப்பா வந்து எப்பயுமே மகள் மேலே பாசமாக இருப்பார். என் இதயத்தின் இளவரசியே என் மகள் தான்றவர் அப்பா தான். பையன் மேலே தான் அதிகமாக பாசம் வைக்கும் அம்மா. இது உலக இயற்கை. நான் 36 வருஷம் ஆசிரியர் இருந்தவில்லை, எனக்கு தெரியும். பெண்ணுக்கும் பையனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் சார் ஒரு பொண்ணு எழுதும்.
தெரியாட்டாலும் பக்கம் பக்கமா எழுதுறவன் நம்மால் தான். அவன் தெரியாதுன்னு ஒத்துக்கின வரலாறே கிடையாது. ஒரு தடவை கேட்டிருந்தேன், ஹிஸ்ட்ரி கேட்டாச்சுமா நமக்கு ஒரு வார்த்தை கேட்பாம என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறேன், பூகம்பம் எப்படி உருவாகும்னு. அப்போ சுனாமிலாம் வந்த காலம். எந்த பெண்ணும் எழுதுற சார், மனசாட்சிக்கு மாறும். அவன் எழுதிக்கிறான் சார். வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய் விடுவான்னு எழுதினான். அடுத்த வரி எழுதினா சார், அவரை தொடர்ந்து ஆடு மாடுகள்லாம் போகும்னு எழுதினாங்க. எனக்கு படிச்சுட்டு சங்கடமாகி போச்சு, கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு. கூப்பிட்டு கேட்டேன், ஏண்டா தெரியலன்னா விட்டுடணும், அதர்மமா எழுதுகிறிய, நியாயமா இது அதர்மமா எழுதுகிறிய சார். அடுத்த செகண்ட் அழுதான் சார், அழுதான் சார். உண்மையிலேயே சின்ன பிள்ளைய போய் நம்ம மிரட்டிட்டோமே. அழுதான்னா அதை விட ஒரு மன்னிக்கிறது வேற உலகத்திலே கிடையாது. பரவாயில்ல பரவாயில்ல, அழாத வர்றா, இனிமேல் நான் உன்னை அதையும் கேட்க மாட்டேன். நான் அதுக்கு அழுவல, இன்னும் எதுக்குடா அழுது, நீ படிச்சு பார்த்து திருத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லை. குழந்தைய தான் சார் இருப்பான். சிறு விரல்கள் தடவி பரிமாற செங்கங்கோட செய்யவாய் கொப்பளிப்ப குருவையர் புருவம் கூட நிற்ப கோவிந்தன் குடல் கொடு ஊதின போது பறவையின் கணங்கள் வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு செவியாட்டகில்லாதுன்னு ஆழ்வார் பாடின பாசுரம். குழந்தையை கொண்டாடு சார். நம்ம தான் சொல்றோம் குழந்தைகள் தினம்னு ஒண்ணு கொண்டாடுறோம் சார். என்னது, குழந்தைகள் தினம் கொண்டாடவே வேண்டாம், குழந்தைகளை தினமும் கொண்டாட வேண்டும். நம்ம ஊரில் தான் சார் டேட்டெல்லாம் வைக்கிறான். முதியோர் தினம், தாய் தினம், அதெல்லாம் வைக்காதீங்க, எல்லா வருஷம் பூரா கொண்டாடணும். அதுலேயும் ஃபண்டாஸ்டிக்காக வைப்பான் தேதி, தெரிஞ்சு வச்சானோ தெரியாமல் வச்சானோ. பிப்ரவரி 14 என்ன அழகாக சொல்கிறாங்க பாருங்கள், ஊறி போய்க்குது. பிப்ரவரி 14 காதலர் தினம், நவம்பர் 14 குழந்தைகள் தினம், நடுவில் 10 மாதம். அவன் தெரிஞ்சு வச்சானா தெரியாம வச்சானா? நான்லாம் கொஞ்சம் சில நேரங்களில் இந்த கிறுக்குத்தனமாக யோசிப்பேன், அதையே ரசிப்போமே. திரும்ப சொல்றேன், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். அப்ப அந்த மண் வீடு கட்டுறது இல்லை பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க, பசங்க இப்போ ஆண் பிள்ளைகளை ஓடி உடைச்சிடறான் இல்ல, அந்த ஊர்ல அதை நினைவுபடுத்துறான் சார் ஒரு கவிஞன். சுடற்தொடி கேளாய் தெருவில் நாம் ஆடும் மணற்சிற்றின் காலின் சிதையா அடச்சிய வரிப்பந்து கொண்டோடி நோதக்க செய்யும் சிறுபட்டி அவ்வூர் மேலோர் நாள் அன்னையும் யானும் இருந்தேமா இல்லீரே உண்ணு நீர் வேட்டேன் என வந்தார்க்கு அன்னை அடர்கொள் சிறகத்தால் உண்ணு நீர் ஊட்டிவா என்றால் என யானும் தன்னை அறியாமல் சென்றேனா மற்ற என் வளை கை பற்றி நலிய பருமந்திட்டு அண்ணா இவன் ஒருவன் செய்ததுதான் என்றேனா அன்னை அலறி படர தன்னை உண்ணு நீர் விக்கினேன் என்றேனா. சார் ஒரு டிராமாவை காட்டுறான் சார் கலித்தொகையில. ஒன்னும் இல்லை, அவள் பருவமடைந்த பெண், வாசல்ல ஒருத்தன் அம்மா தண்ணி தாகம்னு கேட்கிறான். இந்த குரலை கேட்டு அந்த பொண்ணு சொல்றான் அம்மா கிட்ட, அம்மா அம்மா வாசல்ல யாருக்கோ தண்ணி தாகம்னு ஒரு ஆள் குரல் கொடுக்குறான். அப்படியாம்மா, வீட்டில் உள்ள இருக்கிற பொன் சொம்பு, பொன்னால் செய்யப்பட்ட சொம்பு, அடர் பொன் சிறகத்தால் வாக்கி சுடரதாய் உண்ணு நீர் ஊட்டி வா, அந்த பொன் சொம்புல தண்ணி கொண்டு போய் கொடுன்னா அம்மா. அந்த அந்த சொம்புல தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த பிள்ளை வாசலுக்கு உள்ள நின்றுக்கிட்டு முகத்தை வீட்டுக்குள்ள பார்க்குற மாதிரி வச்சு அப்படியே அந்த சொம்பை நீட்டுது. நீட்டின உடனே அந்த தண்ணி கேட்க வந்தவன் வளையலடைந்து அவள் கையோடு சேர்த்து சொம்பையும் பிடிச்சிட்டான். அடுத்த ஆடவனுடைய விரல் கைப்பட்ட மாத்திரத்திலே அவள் அலறிவிட்டாள். அப்பதான் சொன்னான், அண்ணா இவன் ஒருவன் செய்தது கான் என்றேனா. அன்னை என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஓடி வந்தா. அவ சத்தம் போட்ட ஓடி வர நேரத்தில் இவன் நிமிந்து பார்த்துட்டான். இவளும் அவனை பார்த்துட்டா. வேற யாரும் இல்லை, இந்த பெண்ணை நேசிக்கிறவன் தான் அவன் என்பதை ஒருவருக்கு ஒருவர் உணர்ந்து கொண்டாள். அந்த நேரத்தில் அம்மா வேற கூட்டுட்டுமே என்ன ஆறுதுன்னு நினைக்கிற நேரத்தில் கிட்ட வந்த உடனே
என்னடி கத்துன, ஏன் கத்துனேன்னு அம்மா கேட்குறா. ஒன்றும் இல்லைம்மா, அவன் தண்ணியை வேக வேகமாக குடிச்சான், விக்கல் வந்துருத்துமா அவனுக்கு. அதனை கேட்டு எனக்கு பயந்துட்டம்மா, நான் ஒன்று நீர் விக்கினேன் என்றேனா. மற்ற அந்தம்மா என்ன பண்ணா, அவன் விக்கல் வந்துட்டுதே பாவம் புள்ளன்னு அவனுடைய மார்பை நீவி விட்டாளாம். அது குனிந்து கொண்டு அவன் மார்பை நீவி விடுகிற போது மேலே அவனுடைய கண்களும் இவளுடைய கண்களும் அந்த கண்கள் கலந்தன என்ற அந்த பாடலிலே ஒரு காதல் ஓவிய காட்சியையே களங்கமில்லாமல் படைத்து காட்டுகிற கலித்தொகை பாடல் இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் நாம் எடுத்தாளக்கூடிய ஒரு நாகரிகத்தின் கலாச்சாரத்தின் பண்பாட்டின் ஆணிவேராக அடையாளமாக இருக்கிறது என்றால் இதுதான் சார் இலக்கியத்தினுடைய அழகு. தேனாம்பேட்டில் ஒருத்தன் ஃபுல் பாட்டில் உள்ள இறக்கிட்டான், காலி பாட்டில் கையில் பிடிச்சிக்கின்னு நிற்கிறான் வீரம் மாதிரி. டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் கதறாரு, அவன் அப்படி போடா டிராஃபிக்கார். நான் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல அவனால். அவரே கேட்டார் நியாயமா, ஏண்டா உன் காசில் போட்டு வாங்கினது தானே, வீட்டில் போய் உக்காந்துன்னு கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கலாம் இல்லை, ஏண்டா இப்படி ஃபுல்லாக ஏற்றி இப்படி நிற்கிறியே, போக்குவரத்துக்கு தடையாக இருக்குதுன்னு. குடிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சேன்னா. அப்படி என்னடா கட்டாயம்னாரு, மூடி தொலைஞ்சு போச்சேன்னா. அது அப்படியே வச்சா கீழே ஊற்றிக்கும், அதனால இவன் உள்ள ஊற்றிக்கினான். மூடி தொலைஞ்சு போனது நமக்கு சின்ன காரணம், அவனுக்கு பெரிய காரணம். உலகத்தை நம்ம அப்படி தான் பார்க்கணும். யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவன் இடத்துக்கு வந்து தான் நம்ம பார்க்கணுமே தவிர நம்ம லெவலில் வச்சு பார்க்கக்கூடாது. எதுக்கு ஒரு காரணம் இருக்குது சார், காரண காரியம் இல்லாமல் இல்லை. என்ன அருமையான பாட்டை பாடி அந்த பாட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தான் பாருங்க. அதே மாதிரி மகாகவி பாரதி பாடினான், காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், அங்கே 10-15 தென்னை மரங்கள் வேண்டும், ஒரு கட்டில் வேணும், பக்கத்தில் ஒரு பத்தினி பெண் வேணும், அங்கே குயிலின் கத்தும் குரல் ஓசை காதில் விழ வேண்டும். நான் ஒரு கவிஞன் கேட்டான், பாரதி குயில் கூவும், நீ உன் பாட்டில் குயில் கத்தும்னு எழுதுற, தப்பு இல்லையாண்டார். உட்காரு, நானே கட்டில் உட்காந்துன்னு என் காதலியோட பேசிங்கிறேன், இடையில இந்த குயில் கூவுறது எனக்கு எப்படி இருக்கும், காக்கிற மாதிரி தான் இருக்கும். அவன் சொன்னா நீ எழுந்து சரிதான்ட்டு போட்டான். என்ன அழகு, இதாங்க ஒரிஜினல் கவிஞன், ஒரிஜினல் எழுத்தாளர். சில பேர் போய் கேளுங்க, இது எப்படி எழுதுனீங்க, எழுதணும்னு கேட்டது சார். இப்படிதான் ஒரு நூல் அரங்கேற்றமானது. ஒரு சமுதாயத்திற்கு வெளியில வரணும்னா அது முழுமையாக தகுதி பெற்ற நூலாக இருக்க வேண்டும். அரசியல் பிழைத்தோர்க்கு அறங்கூற்றாவதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவதும், ஊழ்வினை உரித்து வந்து ஊட்டும் என்பதும், சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யல்னா சிலப்பதிகாரத்தை ஏற்ற இளங்கோவடிகள். எதுக்கு சொல்றேன்னா, அந்த ஒன்றில் மதுரைக்கு வந்ததும் முதல் சாப்பாடு போடுறா கண்ணகி. அப்பதான் சார் முதலாக சமைக்கிறா கண்ணகி. மாதரி பெற்றெடுத்த மகளாகிய ஐயை வைக்கோலை கொண்டு வந்து அடுப்புல மூட்டி துணை செய்கிறா. சமைச்சாச்சு, வாழையில போட்டு பரிமாறணும். எப்படி பரிமாறினான்னு எழுதுறாரு மன்னத்தை. அந்த அம்மா என்ன பண்றாங்க, வாழை இலை போடுறதுக்கு முந்தி கையில தண்ணியை ஊற்றி தெளிக்கிறாங்க தரையில. ஏன் தெரியுமா, தரையில் இருக்கிற தூசு சாப்பிடும்போது பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த தூசை அடங்கிறதுக்கு தண்ணி தெளிக்கிறார். ஆனா இளங்கோவடிகள் என்ன நினைச்சு எழுதுறாரு தெரியுமா, இவள் போடுகிற முதல் சாப்பாடும் இதுதான், முடிவு சாப்பாடும் இதுதான். மதுரைக்கு போகிறவன் திரும்பி வர போவதில்லைன்னு விதிக்கு தெரிகிறதாம், அதை விட பூமாதேவிக்கு தெரிகிறதாம். பூமாதேவி மயங்கிட்டாளாம். ஐயோ பாவி உனம்மா, நீ நினைச்சு கற்பனையோடு போடுறியம்மா, உன் வாழ்க்கையே மலரப்போவதில்லையேன்னு பூமாதேவி அவள் ஒரு பெண் என்பதனால் ஒரு பெண்ணுக்கு ஏற்படுகிற துன்பத்தை பொறுத்து கொள்ளாமல் மயங்கி விட்டாளாம். அவ தண்ணி தெளிக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா, நீ ஏன் அதுக்கு மயங்கிற, விதிப்படிதான் நடக்கும் என்று கண்ணகி உருவி கொண்டு தண்ணீர் தெளிப்பது போல. இளங்கோவடிகள் எழுதுகிறார், மன்னக மடந்தையை மயக்கொழிப்பனல் போல் தென்னீர்களிட்டு தடக்கையால் தடவி குமரி வாழையின் குறுந்தகம் விரித்து அமுதம் உண்க அடிகள்னு கூப்பிட்டான்.
அவரை போய் உட்கார்ந்துங்கிறார் கோவலம், ஐயா அமுதம் உண்க அடிகள், எவ்வளோ சம்பாரிச்சு தரோம், ஒரு நாளைக்காவது இப்படி கூப்பிடுறாங்களா? ஓப்பனை கூப்பிடுறா, யோ அதை வச்சுக்கிறேன் ஸ்போர்ட்ஸ் சாப்பிடு. என்ன பண்பாடுங்க, என்ன நாகரிகங்க. கற்பனையிலே ஒரு கருத்தை வைக்கிறாங்க. குமரி வாழையன் குறுந்தகம் விரித்து அமுதம் உண்காடிகள். சார் சிலப்பதிகாரத்தில் கற்பனை உண்டு, கருத்து உண்டு. கல்யாணமான புதுசில் கண்ணகியை பார்த்து பாராட்டுறான். மாசரு பொன்னே வலம்பொடி முத்தே காசரு விரைய கரும்பே தேனே மலையடை பிறவா மணியை என்கோ யாழிடை பிறவா இசையை என்கோ மலையடை பிறவா மணியை என்கோ தாழிரும் குண்டல் தையால் நின்னைன்னு பலபட பாராட்டுறான் சார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவன் என்னென்ன பொருளை வச்சு பாராட்டுறான் பாரு. மாசரு பொன்னே வலம்பொரி முத்தே, அவன் வியாபாரி சார். அவங்க செட்டியார் குடும்பத்தை சார்ந்தவங்க, பெரிய பணக்கார குடும்பம். பொண்ணு மணி வைரம் முத்து தான் வியாபாரமே. அவனுக்கு எது தெரியுமோ அதை வச்சு பாராட்டுறான். அதானே இயக்க உலகத்தில். மாசரு பொண்ணே வலம்பொரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனேன்னு பாராட்டும். இது உடல் அழகை பற்றி பாராட்டுகிற பாராட்டு. சிலம்ப உன்னை கையில் எடுத்துக்கிட்டு பிரியாவிடை பெற்று போகிற போது பாராட்டுறான். நானும் மடனும் நல்லோர் ஏத்தும் பேணிய கற்பம் பெருந்துணையாக என்னோடு போந்தெங்கு என் பெயர் களைந்த பொன்னே கொடியே புனை பூங்கோதாய் நானின் பாவாய் நீனிற விளக்கே கற்பின் கொழுந்தே பொற்பின் செல்வி சீரடி சிலம்பில் ஒன்று கொண்டு போயான் மாறி வருவன் மயங்காதொழிகன்னு அவளுடைய உள்ளத்தினுடைய அழகை பார்த்து பாராட்டுறான். ஆரம்பத்தில் உடல் அழகை தான் எல்லாம் ரசிப்பான், போக போக தான் மன அழகை ரசிப்பான். ஐயா வீட்டில் போனால் ஆச்சி தொல்லை, வெளியில் வந்தால் பூச்சி தொல்லை. என்னம்மா உண்மையிலே வண்டு நான் சொன்னது தேடி வந்து தமிழ் தேனை உள்ள வந்து வண்டுன்னு இங்கும் ஒரு கவிஞர் இருக்கிறாருன்றது எனக்கு தான் தெரியும். சபாஷ், உண்மையிலே அதுதான் பெரிய பெருமை, பெரிய மகிழ்ச்சி. அதனால்தான் பார்வையாளர்கள் சுவைஞர்கள்னு பேர், கலைஞர்கள்னு பேர். என்ன அழகு இருக்குது சார். சொன்னார், அருமையான பாட்டு சொன்னார். தேரா மன்னா செப்புவத உடையன் எல்லரு சிறப்பின் இயமையவர் புள்ளுரு புன்கொன் தீர்த்தோ நன்றியும் வாயிற் கடைமணி நன்னாடுங்க ஆவின் கடைமணி ஊனி நெஞ்சு சுடத்தான் தன் அரும்பெற புதல்வனை ஆழியன் வழித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதிய ஊரியாசா சிறப்பின் இசவிளங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வனை துறப்ப சூழ்கடல் மன்னா நின் நகர் பூந்து ஈங்கு என் கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என்பதேன்னா ஒரு பெரிய சிக்ஸி சார். அதை வச்சு 3 மணி நேரம் பேசுனார். முத அதிகமாக பேசணும் ஒரு பெண் பேசினதே சிலப்பதிகாரத்தில் தான் சார். இந்த கொரோனா காலத்தில் ஜூம் மீட்டிங் நடந்தது தெரியுமில்ல எல்லாருக்கும். நான் ஒரு 500 மீட்டிங்காவது பேசியிருப்பேன். என் பேத்திங்கெல்லாம் ஓடியாடும். அப்படி என் வீட்டுக்காரம்மா சொல்லும், அங்கே போகாத தாத்தா தனியாக பேசுங்கிறா அவங்க சார். சிங்கப்பூரில் இருந்து ஒருத்தர், பஹ்ரைனில் ஒருத்தர், இந்தியாவில் இந்த தமிழ்நாட்டு சென்னையில் ஒரு அம்மா ஒருத்தர், நம்ம நாகப்பட்டினத்தில் ஒரு 4 பேர் செலக்ட் பண்ணி பட்டிமன்றம் ஒன்று போட்டோம் சார் ஜூமில். 1 மணி நேரம் தான் அதுக்கு பணம் கட்டிக்கிறோம். நான் சொன்னேன் எல்லாருக்கும் 8 நிமிஷம் கொடுங்க, 8 நிமிஷம் எடுத்துங்க, அவங்களே டைம் பார்த்துங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன இந்த நாகப்பட்டினத்தில் இருக்கிற லேடி மட்டும் அது பாட்டு 8:18 ஆகுது. அது பாட்டு நான் ஸ்டாப் பேசிங்குது. நானும் என்னென்னமோ முயற்சிலாம் பண்ணி பார்க்குறேன், எழுந்து கூட போய் பார்க்குறேன், ஒன்றும் அது கேட்கல. அப்புறம் தான் ஒரு குறுக்கு வழி கண்டுபிடிச்சேன். அவன் வீட்டுக்காரனுக்கு ஃபோன் அடித்தேன், அதை கொஞ்சம் நிறுத்துறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், அது ஆரம்பித்தா நிறுத்தாதுன்னு தெரிஞ்சோம், நான் வெளியில் வந்துட்டேன். அப்புறம் ஒன்று சொன்னால் அது நிறுத்திட்டு நான் சொல்லு, நான் வீட்டுக்கு போட்டேன். அவன் எனக்கு உதவுறது போய் இப்போ அவனுக்கு நான் உதவுறதாகி போய். எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி நிலைமெல்லாம் இருக்குது.
பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் 8 அறிவியல் ஆணுக்கு பெண் இணைப்பில்லை காண்க என்று கும்மியடி. பாரதியார் முதல்ல பெண் விடுதலையை பற்றி பேசினார். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. பாவேந்தர் பாரதியார். என்ன அருமையா, என்ன அருமை, எவ்வளோ இருக்குது. அம்மா கூட ஒரு பாட்டு சொன்னாங்கல்ல, இன்று புறந்தறுதல் இந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. அடுத்த வரிதான் ரொம்ப முக்கியம், நல்லடை நல்கள் வேந்தற்கு கடனே. 4வது வரிதான் வேல் வடித்து கொடுத்தல் கொல்லற்கு கடனே. இப்போ வேல் வடித்து கொடுத்தல் கொல்லற்கு கடனேன்னு சொல்லிட்டு 4வது வரியும் நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனேன்னா தப்பாயிடும். அம்மா பெற்றெடுக்கிறாள், அப்பா சான்றோராக்குகிறான், மன்னன் நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறான், பிறகுதான் கொல்லன் அவன் கையில வேலை கொடுக்கணும். அப்பதான் நாட்டுக்காக போரிடுவான், இல்லைன்னா சுயநலத்துக்காக அதை பயன்படுத்துவான். ஒழுக்கத்தை முதல்ல கூட. இந்த மாதிரி ஒரு இலக்கியம் உலகத்தில் எங்கேயா சொல்லு. ஒளிர்வாள் அறிஞ்சமம் முறிக்கு களிலிருந்து பெயர்கள் காளைக்கு கடனே. மேஜர் சரவணன் இறந்து விட்ட பிறகு, கார்கில் யுத்தத்தில் இறந்த பிறகு எல்லாரும் போய் கேட்கிறாங்க, அந்த அம்மா அழறா, பெத்த தாய் அழுகிறாள், ஏனம்மா மகனை இழந்து விட்டோம் என்று அழுகிறாயா? இல்லை ஐயா, எனக்கு ஒரே மகன்தான், இன்னொரு மகன் இருந்தால் அவனையும் இராணுவத்துக்கு அனுப்பி இருப்பேன், அதுக்கு வாய்ப்பில்லையே என்று தான் அழுதேன் என்றான். புறநானூறு கண்ட வீரமங்கை இன்றைக்கும் இருக்கிறார். அதனால கருத்தும் இருக்கிறது, கற்பனையும் இருக்கிறது. கற்பனை இல்லாமல் கருத்து நிற்காது. நான் கேட்கிறேன், நாளிடையார் நான்மணிக்கடிகை இன்னா 40 இனிவ 40 கார் 40 களவழி 40 நீதிநெறி விளக்கம் நன்னறி, இதெல்லாம் எல்லாமே நீதி நூல்கள் தான், எல்லாமே அறக்கருத்துக்கள் தான். அந்த புத்தகங்கள்லாம் அவ்வளவு இடம் பெறலையே. சிலப்பதிகாரம் பிடித்த இடத்தை அது பிடிச்சிருக்குதா? ராமாயணம் பிடித்த இடத்தை அது பிடிச்சிருக்குதா? புறநானூறு மகநானூறு கலித்தொகையும் நற்றிணையும் குறுந்தொகையும் அவன் நூல்கள் பிடித்த இடத்தை மற்ற நூல்கள் நீதி நூல்கள் பிடிக்கவில்லை. காரணம், வெறும் கருத்துக்களாக இருந்தால் யாரும் ஏற்றுக்க மாட்டான். கருத்துக்களாக இருந்தால் ஏற்றுக்க மாட்டான் சார். அந்த கருத்துக்கு ஒரு பெருமை சேர்க்கணும்னா கற்பனையை கொஞ்சம் கலக்கணும். சாதாரணமா இருக்கிறத கொஞ்சம் சரித்திரமாக்கணும், சந்தோஷமா படிப்பான். அது கற்பனையை விளக்கிட்டு நீங்க கருத்தை பார்க்க முடியாது. கருத்தை வீட்டில் விளக்கிட்டு வெறும் கற்பனையும் பார்க்க முடியாது. எதுக்கு? கற்பனையிலே பல வகை உண்டு. அபூத கற்பனை, கருத்த விளக்க கற்பனை, வெறும் கற்பனை நிறைய இருக்கு. அப்படி பார்க்க போற எல்லா இலக்கியங்களுமே கற்பனையும் உண்டு, கருத்து வளமும் உண்டு. நாம கற்பனையோடு உள்ள நுழைஞ்சு படிச்சு கருத்தை எடுத்துக்கணும், அவ்வளவுதான் நம்ம கடமை தான். அது எது எப்படிக்கணும், எது. அப்போ ஒரு பாலும் நீரும் அப்படின்னாங்க. அன்னம் பாலையும் நீரையும், அது என்ன பழமொழி? அட பாலும் தண்ணியும் கலந்து வச்சா அன்னம் பிரிக்கணுவாங்க. அன்னப்பறவை இல்லையா அது? அன்னப்பறவை இல்லை அது. நீங்கள் கூட நாளைக்கு டெஸ்ட் பண்ணிங்க. ஒரு சாதத்தை கிண்ணத்தில் போட்டு பாலை ஊற்றிருங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பொறுத்து பாருங்கள். அந்த நீரான அந்த பாலில் கலந்த நீர் ஒரு பக்கமாக இருக்கும், பால் இந்த சோத்தோடு கலந்துட்டுருக்கும். அன்னம் என்பது சோறு, அதுதான் தண்ணீரையும் பாலையும் பிரித்து காட்டும். நாம என்ன நினச்சிக்கிறோம், அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பறவை இருக்குது. அப்படி ஒரு அன்னப்பறவை இருந்தால் நம்மூர் பால்காரர் விடுவாராத. இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கற்பனை இருக்குது சார். கற்பனை இல்லாமல் இருக்க முடியுமா? எல்லாருக்கும் கற்பனை இருக்குது. ஐயாவினுடைய கற்பனை தானே சார் அந்த ஆடையினுடைய வடிவங்களினுடைய மாற்றமே. கற்பனை இருக்கணும் சார். இப்போ குற்றால அருவி கொட்டுது, இப்போ நம்ம போய் பார்க்குறோம், ஐயோ ஐயோ அம்மா தண்ணி போகுது. ஒரு பால்காரர் பார்க்குறாரு, அம்மா தண்ணி வேணா போகுது. சார் அவங்கவுங்களுக்கு எந்தெந்த பார்வையில் பார்க்க முடியுமோ அந்தந்த பார்வையில் பார்க்கணும்னா அது கற்பனையினுடைய பெருமையா. அது பிள்ளைகளுக்கு கூட நிறைய கற்பனைகள் வந்தால் நல்லா தட்டி கொடுங்க, ஊக்கப்படுத்துங்க, சந்தோஷமா பாருங்க, அவனுடைய நாலேஜை வளருங்க. அதனால் நிறைய விஷயங்கள் கற்பனை இல்லாத மனிதனே இருக்க முடியாது.
கருத்து என்பது கூட கற்பனையினுடைய சிறப்பம்சத்தினால்தான் நம்ம இதயத்தில் நம்மளுடைய மூளையில் சிந்தனையாக தோன்றும். ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு ஹாக்கி போட்டி நடக்குது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு நம்ம எல்லாம் நன்றி சொல்லணும். ஊர்தோறும் திருவிழா நடக்கிற ஒரு காலகட்டத்தில் புத்தகத்தை ஊர்தோறும் திருவிழாவாக நடத்துவதற்கு ஆணையிட்டு செயல்படுத்துகிற அழகு இருக்க மகிழ்ச்சிக்குரிய ஒரு அழகு. அவர் இந்த பதவிக்கும் பொறுப்புக்கும் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு சால்வை போடாதீங்க, புத்தகம் வாங்கி கொடுங்கன்னு சொன்னவர். பாராட்டணும், நல்லதை நம்ம பாராட்டணும். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த ஹாக்கி போட்டியில் பரிசு கொடுக்கறதுக்காக வர்றார். அங்கே என்ன நடந்ததுன்னா, ஹாக்கி போட்டியில் கலந்துகின்ற 2 டீமுமே சரிநிகர் சமமாக கோல் போட்டான். இப்போ போட்டிக்கான பரிசை இப்படி தீர்மானிக்கணும். எப்படி? டாஸ் போட்டு தான் தீர்மானிக்கணும். ஒரு நாணயத்தை சுண்டி விட்டு தான் தீர்மானிக்கணும். கலைஞர் முன்னாடி நாணயத்தை அப்படி போடுறாங்க. உனக்கு என்ன வேணும்? பூ வேணும். உனக்கு என்ன வேணும்? தலை வேணும். சரி, நாணயத்தை போட்டாச்சு. பூ விழுந்தவனுக்கு பரிசு, பூ கேட்டவனுக்கு வந்துட்டுது. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இந்த பரிசு கொடுக்கும்போது சொன்னார், இது நாணயமான வெற்றி, இது நாணயத்தால் வந்த வெற்றி. சொல்லிட்டு சொன்னார், பூ கேட்டவருக்கு பரிசு கிடைத்தது, தலை கேட்பது வன்முறை அல்லவா? அதனால் பூ கேட்டவருக்கு பரிசு கிடைத்தது. அது என்ன நயம் பார்த்தீங்களா? அதான் சார் இலக்கியம். அவர் மாதிரி படித்தவர் யார்? இலக்கியத்தை சங்கத்தமிழ் எழுதினார், திருக்குறளுக்கு குறளோவியம் எழுதினார். தோய்ந்து மூழ்கினால்தான் இது முத்தெடுக்க முடியும். பாண்டியன் ஹோட்டல் இன்னைக்கு இருக்குது. போன மாதம் கூட நான் அங்கே தான் தங்கியிருந்தேன், மதுரையில் இருக்குது. பாண்டியன் ஹோட்டலில் வந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அப்போ பல வருஷங்களுக்கு முந்தைய வந்து தங்குறார். ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர், அந்த பொறுப்பாளரை கூப்பிட்டு, எப்படிப்பா தேர்தலுக்கு என்ன வேலை, எப்படி வேலை செய்கிறேன்னார். பக்கத்தில் இருக்கிறவர் அவரை பற்றி சொன்னார், ஐயா பம்பரம் மாதிரி சுற்றுறார். உடனே கலைஞர் சொன்னார், பம்பரம் மாதிரி சுத்தாதையா, அது ஒரே இடத்துல தான் சுற்றும், நீ மாவட்டம் பூரா போய் சுற்று, காற்று மாதிரி சுற்றுன்னாரு. சின்ன சின்ன விஷயங்களில் என்ன அழகாக கவனம் வருது பார்த்தீங்களா? அதனால் சொல்கிறேன், நம்ம ரசனையில் நீங்கள் மூழ்கிட்டீங்கன்னா இயல்பாகவே நமக்கு உள்ளத்தில் இருக்கிற அத்தனை கற்பனையும் கருத்தும் கற்பனைகளும் சிறகடித்து பறக்கும். நம்ம மனசு தான் காரணம். அந்த மனதை பக்குவப்படுத்தும். அதான் சொன்னேன் நான். அந்த இலக்கியங்களில் ஓஞ்ச நேரத்தில் இலக்கியங்களை படிங்க, சந்தோஷமாக படிங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உள்வாங்கி படித்து உணர்ந்தா அதனுடைய சுவை அற்புதமாக தெரியும். நிறைய விஷயங்கள் இருக்குது சார், ஏராளமான விஷயங்கள் இருக்குது. நான் நேரம் இல்லைன்னா நிறைய எடுத்து சொல்லுவேன். ஒன்றே ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கற்பனையும் இருக்குது, கருத்தும் இருக்குது. இப்போ இதில் எது காலத்துக்கு நிற்கிறதுக்கு எது காரணம்? சரி, ஒரு காட்சி 2000 வருஷத்துக்கு முந்தைய நடந்த காட்சி. ஒரு நிலத்தில் நெற்பயிர் அப்படி நிமிர்ந்து நிற்குது, நெல்லெல்லாம் காய்ச்சி இருக்குது. நெல் கதிர் எப்படி இருக்குதுன்னா கோல்டு கலரில் இருக்கும். இந்த வண்டுகள்லாம் என்ன பண்ணுது, இது சின்ன சின்ன மஞ்சள் பூக்கள் என்று நினச்சிக்கிட்டு தேன் எடுக்கலான்னு வந்து வண்டுகள்லாம் அதில் உட்காருது. அந்த நேரம் காற்று அடிக்குது. உடனே அந்த சலசலப்பில் வண்டுகள் பயந்து ஓடுது. நெடுநல் வாடை என்ற புத்தகத்தில் அந்த கவிஞன் எழுதுனா, வண்டு ஓட்டு நெல்லின் வரிகதிர் வணங்கன்னு எழுதுனான். இந்த விளைஞ்ச நெல் அந்த வண்டை ஓட்டு தான். சிவகி சிந்தாமணி ஆசிரியர் இதே நெல் விளைஞ்ச காட்சியை பார்க்குறாரு. அது வரப்பில் அப்படி படுத்தும் கிடக்குது. சொல்லரும் சூர்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல் தலை நிமிர்ந்து தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே. படிக்க வேண்டிய நூல்களை எல்லாம் படித்து அடக்கத்தோடு இருக்கிறவனை போல பணிவா இருக்குதுன்னு அதே நெல் காட்சியை பாடினார். இதே காட்சியை சேக்கிழார் பெரிய புராணத்தில் பாடினார். இந்த வரப்பு வயலில் விளைஞ்சது இப்படி கிடக்குது, வரப்பில் இந்த வயலில் கிடைச்சது இப்படி கிடக்குது, எதிரும் புதிருமா கிடக்குது இந்த நெல் விளைச்சல்.
ஏக காலத்தில் 2 அடியார்கள் சந்திக்கிற போது ஒரே சமயத்தில் விழுந்து வணங்குற மாதிரி இருக்குதுன்னார். அவன் பார்த்ததும் ஒரே காட்சி, சிவக திருத்தக்க தேவர் பார்த்ததும் ஒரே காட்சி, பெரிய புராண சேக்கிழார் பார்த்ததும் ஒரே காட்சி. சரி, இதுக்கு மேலே அதை எழுத முடியுமா? யாராவது எழுத முடியாது அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனால் அதுக்குன்னு ஒரு கவிஞன் வந்துட்டான். இன்னொருத்தன் எழுதினான், சார், இந்த நெல் விளைஞ்சு அப்படியே பூமியில் போய் மோதிட்டு வருது. அவன் பார்த்தான், வளைஞ்சி வளைஞ்சி பார்க்கிறையே தரையின் பக்கமா, அது வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமான்னு எழுதணும். அதே காட்சி முடிஞ்சு போச்சா, இனிமேல் தொட முடியாது, கிட்டே போக முடியாது அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். அதுக்குன்னு ஒருத்தன் பிறந்து வந்தான். பச்சை வண்ண சேலை கட்டி முத்தம் சிந்தும் நெல்லம்மா, பருவம் கொண்ட பெண்ணை போல நாணம் கொண்டது ஏனம்மா. பச்சை பசேன்னு இருக்கிற பயிர் அது அப்படி வளைஞ்சு இருக்குதான். பச்சை வண்ண சேலை கட்டி முத்தம் சிந்தும் நெல்லம்மா, பருவம் கொண்ட பெண்ணை போலே நாணம் கொண்டது ஏனம்மா. அண்ணன் தம்பி நால்வருண்டி என்ன வேணும் கேளம்மா, அறுவடை நாளே உனக்கு திருமண நாளம்மா. ஒரே காட்சி, மாறுபட்ட கவிஞர்கள், மாறுபட்ட காலம், அவரவர் மனதில் தோன்றிய கற்பனையோடு பயணித்தார்கள். இது கற்பனை அழகுதான். ஆனால் அங்கே எங்கே கவிஞன் நிற்கிறான்? வெறும் கற்பனையில் கவிஞன் நிற்கிறானா, கருத்தில் நிற்கிறானா? எல்லாம் கற்பனை தான். ஆனால் கடைசியில் சொன்னா அறுவடை நாளே உனக்கு திருமண நாளம்மான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பொது உடைமை சித்தாந்தத்தை கொண்டு வந்து கவியரசன் அங்கே நுழைக்கிறான், நிறுத்துகிறான். இந்த விளைச்சல் விளைகிற வரையில், நிலத்தில் நிமிர்ந்து நிற்கிற வரையில் அது உழவனுக்கு சொந்தம். அறுவடை செய்த பிறகு அது அடுத்தவனுக்கு சொந்தமாகி விடுகிறது என்பதனாலே பிறந்த வீட்டிலிருந்து பெண் புகுந்த வீட்டுக்கு போவதுதான் அவளுக்கு திருமண நாள் என்றால், இந்த அறுவடை திருநாளிலே இந்த நெல் அடுத்தவனுக்கு முதலாளித்துக்கு போய் சேர்ந்து விடுகிற காரணத்தினால் உழைத்த உழவனுக்கு அது வந்து சேர்வதில்லை. இவன் வளர்த்த தந்தை அவன் அனுபவிக்கிற தந்தையாக மாறுகிறான் என்று சொல்லி அங்கே ஒரு பொது உடைமை கருத்தை கொண்டு வந்து கவியரசர் கண்ணதாசன் தூக்கி நிறுத்துகிறான் என்றால், இத்தனை கற்பனையும் ஒரு கருத்தை உலகத்தில் விதையாக்குவதற்குத்தான் என்றால், கற்பனைக்கு 49 மதிப்பெண், கருத்துக்கு 51 மதிப்பெண் அளித்து கருத்து வளமே காலத்தை வென்று நிற்க வைக்கும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.